140வது மே தினத்தை கொண்டாடுவதற்கு உலகம் தயாராகி கொண்டிருக்கிறது. மே தினத்தை அதன் புரட்சி பாரம்பரியத்தோடு முன்னெடுக்க வேண்டிய தேவை இன்றைக்கு எழுந்திருக்கிறது. 1886ஆம் ஆண்டு அமெரிக்காவின் சிகாகோ நகரத்தில் தொழிலாளர்கள் 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உறக்கம் என்ற கோரிக்கையை முன்வைத்து துவங்கிய பிரம்மாண்டமான இயக்கம் அண்டைய ஆட்சியாளர்களால் இரத்த வெள்ளத்தில் முன்வைக்கப்பட்டது. ஆனால் 1886 மே 1 துவங்கிய அந்த இயக்கம் உலகம் முழுவதும் 8 மணி நேர வேலைக்கான கதவுகளை திறந்துவிட்டது. அதன் பிறகு உலகம் முழுவதும் 8 மணி நேர வேலை என்பது சட்டபூர்வமாக மாற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தொழிலாளி வர்க்கத்துடைய கோரிக்கைகளுக்கு வடிவம் கொடுக்கிற பணியை 1917ஆம் ஆண்டு ரஷ்யாவில் நடைபெற்ற ரஷ்ய புரட்சி மேற்கொண்டது. ரஷ்யாவில் தொழிலாளி வர்க்கம் ஆளும் வர்க்கமாக மாற்றப்பட்ட பிறகு அந்த நாட்டில் இருக்கிற தொழிலாளர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டது. சோவியத் ரஷ்யாவில் நிகழ்த்தப்பட்ட அந்த மாற்றங்கள் உலக முதலாளித்துவ நாடுகளெல்லாம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. உலக நாடுகள் எல்லாம் தொழிலாளர்கள் தங்களுடைய கோரிக்கைகளுக்கான போராட்டங்களை வலிமைப்படுத்தினர். அதன் பிறகு எண்ணற்ற தொழிற்சங்கங்கள் உருவாயின. தொழிலாளர் போராட்டங்கள் உலக நாடுகள் முழுவதும் ஆக்கிரமிக்க தொடங்கின. எனவே முதலாளித்துவ நாடுகளும் கூட தொழிலாளிகளுடைய பல்வேறு கோரிக்கைகளை செவிமடுக்க வேண்டிய தேவையை, நிர்பந்தத்தை இந்த போராட்டங்கள் உருவாக்கின. அதன் பிறகுதான் பல நாடுகளில் தொழிலாளர் நல சட்டங்கள், தொழிலாளர் நலன் சார்ந்த பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் இன்றைக்கு சோவியத் யூனியன் வீழ்ச்சியடைந்த பிறகு முதலாளித்துவம் தன்னுடைய தாக்குதலை இப்போது தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக 1990க்கு பிறகு நவீன தாராளமயம் அமலாக்கப்பட்ட பிறகு இந்த தாக்குதல் என்பது புதிய வடிவத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் தொழிலாளிகள் இது நாள் வரை போராடி பெற்றிருக்கிற உரிமைகளை பறிப்பது, இன்னொரு பக்கம் தொழிலாளிகளை அவருடைய பணி பாதுகாப்பை கேள்விக்குறியாக்குவது, அவருடைய ஓய்வுகால பலன்களை பறிப்பது, சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகளை விலக்கி வைப்பது என்கிற நிலைமையை இன்றைக்கு உலகின் பெரும்பாலான நாடுகள் மேற்கொண்டு வருகின்றன. அதாவது இந்தியாவில் 1923ஆம் ஆண்டு மே தினம் அன்றைக்கே மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் தலைவராக இருந்த சிங்காரவேலர் அவர்களால் சென்னை மெரினா கடற்கரையில் கொடியேற்றி துவக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்தியாவில் இருக்கிற தொழிற்சங்க இயக்கம் மே தின விழாவை ஒவ்வொரு ஆண்டும் அதனுடைய புரட்சி பாரம்பரியத்தோடு கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 2014ஆம் ஆண்டு நரேந்திர மோடி அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு தொழிலாளி வர்க்கத்தின் மீதான தாக்குதல்கள் இப்போது அதிகரித்திருக்கின்றன. அதிலும் குறிப்பாக 2019ஆம் ஆண்டு தொழிலாளர் சட்ட சந்தை சீர்திருத்தம் என்கிற பெயரில் தொழிலாளர் சட்ட திருத்தும் முயற்சிகளை ஒன்றிய அரசாங்கம் மேற்கொண்டது. 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் சம்பள சட்ட தொகுப்பு கோட் ஆன் வேஜஸ் என்கிற சட்டம் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளை புறக்கணித்து நிறைவேற்றப்பட்டது. 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் உலகம் முழுவதும் கொரோனா ஊரடங்கு அமலில் இருந்த காலத்தில் பாராளுமன்றத்தை கூட்டி உரிய விவாதம் இல்லாமல், தொழிற்சங்கங்களோடு கலந்தாய்வு செய்யாமல், பாராளுமன்ற நிலைக்குழுவினுடைய பரிசீலனைக்கு அனுப்பாமல் 3 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை சர்வாதிகாரமான முறையில் மோடி அரசாங்கம் நிறைவேற்றியது. இந்த சட்டங்கள் எல்லாம் கார்ப்பரேட் நிறுவனங்கள் கொடுத்த நிர்பந்தத்தின் காரணமாக இந்தியா தொழிலாளி வர்க்கத்தை நவீன கொத்தடிமைகளாக மாற்றுகிற ஏற்பாடுகள் என்பதை உணர்ந்து கொண்டதால் இந்திய தொழிற்சங்க இயக்கம் அதற்கு எதிராக வலுவான போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கடந்த நவம்பர் மாதம் 21ஆம் தேதி 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை அமலாக்குவதற்கான அறிவிப்பை பிரதமர் மோடி அவர்கள் வெளியிட்டார்கள். ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 4 புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் அமலுக்கு வருகிறது என்று அறிவித்தார்கள். இப்போது இந்த சட்டங்களை அமலாக்குவதற்கான விதிமுறைகளை உருவாக்குகிற பணிகளை தீவிரமாக மத்திய அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. இந்த சட்டங்கள் தொழிலாளிகள் இதுநாள் வரை போராடிப்பட்ட எல்லா உரிமைகளையும் பறிக்கின்றன. குறிப்பாக இனிமேல் எந்த துறையிலும் நிரந்தர தொழிலாளி தேவையில்லை. அவருடைய இடத்தில் கான்ட்ராக்ட் தொழிலாளிகள், அவுட் சோர்சிங், இன்டர்ன்ஷிப், பயிற்சியாளர், அப்ரண்டிஸ் என்கிற பெயர்களில் தற்காலிக பணியாளர்களை பணியமர்த்திக் கொள்வதற்கான சர்வ சுதந்திரத்தை முதலாளிகளுக்கு கொடுத்திருக்கிறது. வேலை நேரம் மே தினத்தினுடைய அடிப்படை நாதமாக வழங்கக்கூடிய 8 மணி நேர வேலை என்பதை பறித்துவிட்டு 12 மணி நேரம் வேலையாக மாற்றுவதற்கான சட்டபூர்வமான அங்கீகாரம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 8 மணி நேர வேலை நேரத்தில் இடைவெளி விட்டு
விட்டு எவ்விதமான கூடுதல் ஊதியமும் இன்றி தொழிலாளர்களுடைய உழைப்பை சுரண்டுவதற்கான ஏற்பாட்டை இந்த சட்டங்கள் உருவாக்கி கொடுத்திருக்கின்றன. இன்னொரு பக்கம் தொழிற்சங்கம் பதிவு என்பதே இன்றைக்கு கேள்விக்குறியாக மாற்றப்பட்டிருக்கிறது. புதிதாக தொழிற்சங்கங்களை பதிவு செய்வதற்கான நடைமுறைகள் எல்லாம் மிக கடுமையாக மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே புதிய தொழிற்சங்கங்கள் பதிவுக்கான வாய்ப்புகளை இப்போது நிராகரிக்கிற ஏற்பாட்டை அரசாங்கம் செய்திருக்கிறது. இன்னொரு பக்கம் இப்போது உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த தொழிலாளர் சட்ட தொகுப்புகளின்படி இனிமேல் 300க்கும் குறைவாக தொழிலாளர்கள் வேலை பார்க்கிற தொழில் நிறுவனங்களை ஆள்குறைப்பு செய்யவோ அல்லது லாக் அவுட் செய்யவோ அல்லது நிரந்தரமாக மூடுவதற்கோ அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லை. முதலாளிகள் நினைத்தால் அவர்கள் விரும்பிய நேரத்தில் தொழிற்சாலைகளை மூடிக்கொள்வதற்கான சர்வதேச சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றனர். ஒரு பக்கம் தொழிலாளர் சட்டங்களில் இத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு இன்னொரு பக்கம் தொழிலாளர்களுடைய ஒற்றுமையை சீர்குலைப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இப்போது உருவாக்கப்பட்டிருக்கிற 3 கிரிமினல் சட்டங்கள் தொழிற்சங்க நடவடிக்கைகளை எல்லாம் குற்றமாக பார்க்கிற பார்வையை ஏற்படுத்தியிருக்கிறது. இனிமேல் தொழிலாளர்கள் ஜனநாயகபூர்வமாக போராடுகிற எந்த போராட்டத்தையும் குற்றவியல் சட்டங்களின்படி புதிய குற்றவியல் சட்டங்களின்படி தண்டனைக்குரிய குற்றமாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக இந்திய தொழிலாளி வர்க்கத்தை நவீன கொத்தடிமைகளாக மாற்றுகிற ஏற்பாட்டை அரசாங்கம் இந்த சட்ட தொகுப்புகள் மூலமாக செய்திருக்கிறது. இதனுடைய விளைவை இப்போது நம்முடைய நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. சமீபத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி NCR என்று சொல்லக்கூடிய தலைநகர பிராந்தியத்தில் இருக்கிற தொழில் மையங்களில் ஒரு பிரம்மாண்டமான தொழிலாளர் போராட்டம் வெடித்து கிளம்பி இருக்கிறது. அந்த போராட்டங்கள் குறிப்பாக பிப்ரவரி 12ஆம் தேதி மத்திய தொழிற்சங்கங்கள் அழைப்பு கொடுத்திருந்த அகில இந்திய பொதுவேலை நிறுத்தம், அதில் முன்வைக்கப்பட்டிருக்கிற கோரிக்கைகளால் ஈர்க்கப்பட்ட தொழிலாளர்கள் தங்கள் மீது இழைக்கப்படுகிற அநீதிக்கு எதிராக போராட்டங்களுக்கு வந்திருக்கிறார்கள். குர்கான்ல, நொய்டாவில், கிரேட்டர் நொய்டா உட்பட 15 தொழில் மையங்களில் பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்கள் பிரம்மாண்டமான முதலீட்டில் உருவாக்கப்பட்டிருக்கிற நிறுவனங்களில் வேலை பார்க்கிற தொழிலாளிகள் யாரும் நிரந்தர தொழிலாளி கிடையாது. எல்லா தொழிலாளிகளையும் அவுட் சோர்சிங் அல்லது கான்ட்ராக்ட் என்கிற அடிப்படையில் தற்காலிக தொழிலாளிகளாக மட்டுமே பணியமர்த்தி வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய வேலை நேரம் என்பது முறையாக வரையறுக்கப்படவில்லை. பல நிறுவனங்களில் 12 மணி நேரம் 13 மணி நேரம் தொழிலாளர்கள் வேலை வாங்கப்படுகிறார்கள். மிகை நேரத்துக்கான ஊதியம் எதுவும் அவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை. தொழிற்சங்கம் அமைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்கிற போது அந்த முயற்சிகளை முளையிலேயே கிள்ளி எறிகிற வேலையை நிர்வாகங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. 10 ஆண்டு காலம் 12 ஆண்டு காலம் ஒப்பந்த தொழிலாளிகளாக பணியை செய்கிற தொழிலாளிகள் நிரந்தரம் கேட்பதற்கான உரிமைகள் கூட அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. எனவே இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமை. அதே மாதிரி தொழிலாளிகள் மிக குறைவான கூலி கொடுத்து அவருடைய உழைப்பு சுரண்டப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்த போராட்டத்துக்கு முன்பு ஒரு தொழிலாளியுடைய ஊதியம், குறைந்தபட்ச ஊதியம் என்பது 11,316 என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இது 16 ஆண்டு காலமாக குறைந்தபட்ச ஊதியம் என்பது மாற்றி அமைக்கப்படவில்லை. அதுவே ஹரியானா மாநிலத்தில் 11,257 என்று அந்த குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற சூழலில் இந்த மாதிரி தொழில் மையங்களில் ஒரு தொழிலாளி அவனுடைய குடும்பத்தோடு வசிப்பதற்கு ஒரு அறை கொண்ட வீட்டிற்கு 5,000 ரூபாய்க்கு குறையாமல் வாடகை கொடுத்து தான் உட்கார வேண்டிய நிலைமை இருக்கிறது. எரிபொருளுடைய விலை உயர்ந்திருக்கிறது, அத்தியாவசிய பொருட்களுடைய விலை இருந்திருக்கிறது. எனவே தொழிலாளர்கள் தங்களால் வாழ முடியாத நிலைமையில் போராட்டத்தை தவிர வேறு வழியில்லை என்ற அடிப்படையில் போராட்டத்துக்கு வந்திருக்கிறார்கள். இது இன்றைக்கு இந்த போராட்டம் என்பது டெல்லியை தாண்டி அல்லது உத்தரப்பிரதேசம், ஹரியானாவை தாண்டி பீகாரில், குஜராத் உட்பட நாடு முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. எனவே தொழிலாளர்கள் மீது ஏவி விடப்பட்டிருக்கிற இந்த கொடூரமான சுரண்டலுக்கு எதிராக நாடு தழுவிய போராட்டமாக இதை மாற்றுவதற்கான நடவடிக்கையில் தொழிற்சங்க இயக்கம் ஈடுபட்டிருக்கிறது. எனவே இந்த மே தினத்தில் கூட இந்த இந்தியாவில் இருக்கிற இந்த மாதிரி பாதிக்கப்படுகிற தொழிலாளிகளுக்கான குரலை ஓங்கி ஒழிப்பதும், மே தினத்துக்கு பின்னால் நாடுகள் அளவில் விரிவான பிரச்சாரம், இயக்கங்கள், போராட்டங்களை முன்னெடுப்பது என்று CITUவும் இதர தொழிற்சங்கங்களும் முடிவு செய்திருக்கிறோம். எனவே வரக்கூடிய காலத்தில் இந்த கொடூரமான சுரண்டலுக்கு எதிராக 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளுக்கு எதிரான போராட்டங்களை இன்னும் தீவிரமாக முன்னெடுப்பதற்கான தேவை இருக்கிறது. அந்த வேலையை தொழிற்சங்க இயக்கம் நிச்சயமாக மேற்கொள்ளும். எனவே இந்த 140வது மே தின விழா நிகழ்வுகளை நாம் கடைபிடிக்கிற போது தொழிலாளி வர்க்கத்தின் மீது நிகழ்த்தப்படுகிற அனைத்து கொடூரமான சுரண்டலுக்கு எதிரான போராட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற உணர்வோடு இந்த போராட்டங்களை நாங்கள் தீவிரப்படுத்த போகிறோம். இன்னொரு பக்கம் இந்தியாவுடைய சொத்துக்களை எல்லாம்
கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மடைமாற்றி விடுகிற வேலையை ஒன்றிய அரசாங்கம் தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறது. கடந்த 2022 ஆண்டில் அறிவிக்கப்பட்ட பணமாக்கல் திட்டம் நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன் 6 லட்சம் கோடி ரூபாய்க்கு 4 ஆண்டுகளில் பொதுத்துறை சொத்துக்களை விற்பதற்கு இலக்கு தீர்மானித்திருக்கிறது. இப்போது இந்த 4 ஆண்டு காலத்தில் 5,64,000 கோடி ரூபாய்க்கு பொது சொத்துக்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது பிபிபி பைப்லைன் என்கிற பெயரில் அறிவிக்கப்பட்டிருக்கிற திட்டம் அடுத்த 3 ஆண்டுகளில் 852 தொழில் திட்டங்களை தனியார் மயமாக்கிற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக 16.72 லட்சம் கோடி ரூபாய்க்கு நிதி திரட்டுவதற்கான ஏற்பாட்டை இந்திய மக்களுக்கு சொந்தமான பொதுத்துறை நிறுவனங்களை, இயற்கை வளங்களை, கனிம வளங்களை கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு கொடுக்கிற ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனை ஒரு காலமும் அனுமதிக்க முடியாது. எனவே இந்திய தொழிலாளி வர்க்கம் இந்த மே தின நாளில் இந்த மாதிரியான அட்டூழியங்களுக்கு எதிரான வலுவான போராட்டத்தை முன்னெடுக்கிற வேலையை செய்யும் என்கிற எச்சரிக்கையும் நாங்கள் இதன் மூலமாக விடுக்க விரும்புகிறோம்.